தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் சுபாஷ். இன்று நாம் காணும் காணொளி KGF. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வறட்சியும் விஷத்தன்மையும் மிக்க தேல் முதலிய உயிரினங்களும் நிறைந்த பாலைவனத்தில் ஆடு மேய்க்கும் சிறு குழு ஒன்று பறந்து விரிந்த குண்டுகளுக்கு நடுவே மேய்ச்சலுக்கான இடம் தேடி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெப்பம் தாழ முடியாத அளவுக்கு வாட்ட காற்று வீசாதா என ஏக்கத்தோடு பார்க்கும் மக்களின் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வெறுமைதான் தென்படுகிறது. பாறைகளை மூடிய பழுப்பு நிற மண் துகள்களை வாரி சுருட்டி காற்று சூறாவளியாக மாறுகிறது. காற்று ஓயும் வேளையில் மக்கள் தங்கள் கண்களுக்கு முன் தெரிவதை குழப்பத்தோடு பார்க்கிறார்கள். மணல் பரப்பில் பாறை முகடுகளில் மஞ்சள் நிறத்தில் மின்னுகிறது அந்த பொருள். அவர்கள் அப்போது அறிந்திருக்கவில்லை, அடுத்த 2000 ஆண்டு காலத்திற்கு நடக்கவிருக்கும் முக்கிய நிகழ்வுகளை இதுதான் தீர்மானிக்கப் போகிறது என்று. இன்று இருந்த அடையாளமே ஆற்று புதைந்து கிடக்கும் கோலார் தங்க வயல் ஒரு காலத்தில் இந்தியாவின் மிக பெரிய தங்கச் சுரங்கமாக விளங்கியது. கிட்டத்தட்ட அந்த காலத்தில் மொத்த இந்தியாவின் தங்க உற்பத்தியும் இங்கிருந்து தான் கிடைக்கப்பெற்றது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நாட்டின் வளர்ச்சிக்காக உலக வங்கியிடம் கடன் கேட்டார் அன்றைய பிரதமர் நேரு. அது மறுக்கப்பட்ட போது எங்களிடம் KGF இருக்கிறது என்று சுட்டி காட்டிய பின்னரே கடன் கிடைத்தது என்றால் அதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். இன்று KGF என அழைக்கப்படும் நகரம் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3196 அடி உயரத்தில் உள்ள தங்கச் சுரங்கம் மற்றும் அதை சார்ந்த ஊரையும் உள்ளடக்கிய பகுதியாகும். ஹரப்பா, முகஞ்சோதரா அகழ்வாயில் கிடைத்த தங்க புதையல்கள் கோலார் தங்கத்தை ஒத்தியிருப்பது சங்க தமிழ் நாகரிகத்தின் சிந்து வரை பரவி இருந்தது சான்றாக இருக்கின்றது. கிமு முதலே பெரும்பாலும் சோழர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த கோலார் கிபி 2ஆம் நூற்றாண்டின் காலத்தில் கர்நாடகாவை ஆண்ட மேலை கங்கர அரசாட்சியில் தலைநகரமாகவும் விளங்கியது. கிபி 1000 முதல் உத்தம சோழன், ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் என பல நூற்றாண்டு தென்னாட்சிக்கு உட்பட்டு இருந்தது. பல சிவன் கோயில்களும் கல்வெட்டுகளும் சோழரின் ஆதிக்கத்தை இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. மாரிக்குப்பம் சோமநாதர் கோவில் மிகவும் பழமையானது. மேலும் ராஜேந்திர சோழன் காலத்தில் நிறுவப்பட்ட கோளரம்மா கோவில் தமிழர் கல்வெட்டுகளை சோழ போர் சித்திரங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றது. பின் வந்த காலத்தில் இவற்றில் பெரும்பாலும் கன்னட ஆட்சியாளர்களால் அழிக்கப்பட்டது. இது வேறு கதை. கிபி 1117 மைசூர் ஹோய்சலர்கள் அரசுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட கோலார் பின்னர் விஜயநகரம், மராத்தியர்கள், முகலாயர்கள் என இறுதியாக திப்பு சுல்தான் கைக்கு வந்தது. சுல்தான் காலத்தில் தங்கச் சுரங்கம் தோண்டும் பணி முடக்கிவிடப்பட்டது. கோலார் தங்க வயலாக மாற சுல்தான் ஒரு காரணமாக இருந்தாலும் ஆங்கிலேயர் ஆட்சியில் தங்க புதையல் சுரங்கமாக மாறியது. KGF 1800 ஆங்கிலேயர் கோலாரை கைப்பற்றிய போது தங்கம் தோண்டும் பணி மிக தீவிரமாக துவங்கியது. வேலைக்கான ஆட்கள் அதிக அளவு தேவைப்பட தமிழ்நாட்டின் வடார்காடு மாவட்டமான தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரியில் இருந்தும் ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் இருந்தும் பெருவாரியான மக்கள் வரவழைக்கப்பட்டனர். இவர்கள் சுரங்கத்திற்கு அருகிலேயே வீடு கட்டி தங்கியதால் கோலார் தங்க வயல் நகரியம் உருவாகியது. ஆங்கிலேய ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் நிறுவனம் தான் இங்கே சுரங்கம் தோன்றத் தொடங்கியது. தங்கம் தோண்டும் பணி மிக விறுவிறுப்பாக நடக்க கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் இந்த தங்க பூமியில் குடியேறினர். சுரங்கத்தின் மையத்தில் பிரிட்டிஷ், இந்திய பொறியாளர்கள், புவியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் என தனித்தனியே பல்வேறு வசதிகளுடன் காலனி கட்டமைக்கப்பட்ட ராபர்ட்சன் பேட், ஆண்டர்சன் பேட் என்ற ஆங்கிலேய அதிகாரிகள் பெயராலே வழங்கப்பட்ட இந்த மைய காலனி கோல்ஃப் கோர்ஸ், டென்னிஸ், நடன அரங்குகள், பார்கள், குடிசை பங்களாக்கள் போன்ற தோட்டங்கள், தேவாலயங்கள் நிறுவப்பட்டது. சீதளமடைந்த அந்த மிச்சங்கள் இன்றும் அங்கங்கே தென்படுகின்றது. அன்றைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நவீன சுரங்கம் தோன்றும் உபகரணங்கள், வாகனங்கள்
இங்கிலாந்தில் இருந்து பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்டன. இந்தியாவின் முதல் மற்றும் பழமையான மின் தயாரிப்பு மையமும் இங்கேதான் உருவானது. காவேரி மின்சார சக்தி ஆலை என வழங்கப்பட்ட இந்த தயாரிப்பு காவேரி கரையில் அமைக்கப்பட்டது. அங்கே மின் விளக்குகள் எரிந்த காலத்தில் பெரும்பான்மையான இந்தியாவில் மின்சாரமே இல்லாமல் இருந்தது. இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் KGF மைசூர் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றது. சில காலத்தில் நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1972 பாரத் கோல்டு மைன்ஸ் லிமிடெட் இருந்தாலும் 2000 காலகட்டத்தில் இதன் தயாரிப்பு மெல்ல மெல்ல குறுக ஆரம்பித்தது. காலப்போக்கில் தங்க இருப்பு இருந்தும் தயாரிப்பு செலவினங்கள் அதிகமான காரணத்தினாலும் 2001 சுரங்கத்தில் தோண்டப்படும் பணிகள் நிறுத்தப்பட்டன. 140 ஆண்டுகால பணி கண்டுகொள்ளாமல் விடப்பட்டது. அங்கிருந்த தொழிலாளர்கள் பெருவாரியான தமிழர்களும் பிழைப்பை தேடி பெங்களூருக்கு குடிபெற ஆரம்பித்தனர். தற்போது 1 லட்சம் மக்கள் மட்டுமே அங்கு வசிக்கின்றனர். இன்றைய பல பெங்களூர் வாசிகளின் சொந்த ஊர் KGF ஆகத்தான் இருக்கும். கன்னட மொழி மாவட்டமாக இருப்பினும் KGF பகுதியில் மட்டும் பெருவாரியான தமிழர்கள், கன்னடர்கள், தெலுங்கர்கள் என முறையாக வாழ்கிறார்கள். 2004 ஆண்டு இந்தியாவின் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் தங்க வயலை திறந்து சுரங்கத்தில் செல்வம் எடுக்க வேண்டுமென வழக்கு தொடரப்பட்டது. அங்கு இன்றும் வாழும் தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு தரும் என்று முன்மொழியப்பட்டது. மின்னும் செல்வத்தை அள்ளி கொடுத்து மின் விளக்கை முதலில் கண்ட பூமிக்கு மீண்டும் வெளிச்சம் வரும் என எதிர்பார்ப்போடு என்னதான் KGF என்று இன்று பரவலாக மிகுதியாக பேசப்பட்டாலும், அந்த வரலாறு மறைக்கப்பட்டாலும் அதற்கு அடித்தளமிட்ட தமிழினத்தைச் சேர்ந்த சோழ ஆட்சிக்கே அது பெருமை சேர்க்கும். இப்படி மறைக்கப்பட்ட பல வரலாறுகளை தெரிந்து கொள்ள நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி. புதிய விடியலுக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.